அன்பான ஃபேன்ஸ், அடங்காத அட்டகாசமான ஃபேனா மாறலாமா? The one சூர்யா சார் இஸ் பேக். ரெட்ரோ. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பிளாஸ்ட் இது வரைக்கும் சூர்யா சாரை நம்ம இந்த மாதிரிலாம் பயங்கரமாக பார்த்ததே இல்லை. கார்த்திக் சுப்ராஜ் சாரும் அவரோட கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து வேற லெவல். ஏன்னா கேங்ஸ்டர் அப்படிங்கிறது கார்த்திக் சுப்ராஜ் சாரோட ஒரு தாரக மந்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது எல்லாத்தையும் உடச்சிட்டு லவ், லாஃப்டர், வார் அப்படின்னு சொல்லிட்டு 3 பரிமாணங்கள் வந்து நமக்கு ரெட்ரோவில் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது அவர் இன்டர்வியூவில் வந்து நிறையா அதில் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதை வந்து ட்ரெய்லராக பார்க்கும்போது த ஒன் சூர்யா சார், பூஜா மேம், நாசர் சார், பிரகாஷ் ராஜ் சார், ஜெயராம் சார், ஜோஜு சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு மாதிரி காமிக்கல், கலர்ஃபுல் காமெடியனாக கொடுத்துருக்குறாரோ ரெட்ரோவில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ட்ரெய்லரே வந்து வித்தியாசமாக இருக்குது. ட்ரெய்லரை ஆக்சுவலாக நம்ம ரிப்பீட் மோடில் பார்ப்போம். ட்ரெய்லரில் நிறைய டைலாக்ஸ் வந்து ரிப்பீட் மோடில் இருக்குது. சிரிக்கிறதா இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், பை அப்படின்னு பிரகாஷ் ராஜ் சார் வந்து கன்னத்தில் அடிக்கிறதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலோக்கியல், காமிக்கல், கலர்ஃபுல் காமெடி, ஒரு பயங்கரமான ஆக்ஷன், லவ் இருக்கிற ஒரு ஜான்ராவாக வந்து எனக்கு இந்த ரெட்ரோ வந்து தோணுதுங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அப்படி சொல்லிடுறேன். ஷோ ஓட்டணுமா என்னடே ஷோ ஓட்டிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் அது RX 100 அந்த பைக் எடுத்துகிட்டு ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு போகிற அந்த லுக்கில் இருந்து லாஸ்ட்டில் த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஷாட்டில் அவரை காமிச்சு டைட்டில் போடுவாங்கள்ல, அது முடிஞ்சு லாஸ்ட் வரைக்குமே சில்ல அவுட்லலாம் ஒரு ஃபைட் பண்ணும்போதெல்லாம் எடுத்துருக்காங்க. ட்ரெய்லர்லேயே சூர்யா சாரை வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க. சூர்யா சாரை இது வரைக்கும் அன்பான ஃபேன்ஸ், மற்ற சினிமா ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி பார்த்துருக்காங்களோ அப்படி பார்த்தது அப்படியே மண்ணுக்குள்ளே இருக்கட்டுங்க. நீங்கள் பார்க்காத ஒரு சூர்யா சாரை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் படம் எடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த படம் ட்ரெய்லர் மே மாதம் 1 ரிலீஸ் ஆக போகுது. அதோட ட்ரெய்லர் பார்த்த உடனே சரி ஓகே படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கே வந்து புரிஞ்சுக்க முடியுது. செம்ம சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர்லேயே வந்து தெரியுது படத்தில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். ஆனால் ட்ரெய்லரில் காமிச்ச வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு காமெடி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க போல். அது ஒரு மாதிரி நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கு. ஏன்னா ஜெயராம் சார் சிரிக்கும் போதெல்லாம் நமக்கு சிரிப்பு வருது. என்னடா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கார் மனுஷன், அவர் சிரிக்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. சோஜு சாரும் சேர்ந்து கூடவே சிரிக்கிறாரு, ஆனால் டக்குன்னு வந்து ஒரு மாதிரி வேற ஜோனுக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய புதுசாக கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. காமெடி இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அந்த இப்போ ஜிகிர் தண்டாலாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா சேது கேரக்டர் பண்ணுறதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருந்தாலும் பயமாகவும் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் காமெடி நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் சூர்யா சாரை வச்சு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து டம்முன்னு காதில் மிதிக்கிறது, கழுத்தில் மிதிக்கிறது, இப்படி குத்துறது, பறக்க விடுறது, தெறிக்க விடுறது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. பூஜா ஹெக்தேவோட லுக்கிலே வந்து ஒரு லவ்வை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு சூர்யா சார் கிட்ட. அந்த லுக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இதுக்கப்புறம் தப்பு பண்ணாத, நீ என் கூடவே இரு அப்படிங்கிற அந்த ஒரு அவரை கண்டிக்கிற விதமாகவும் அந்த லுக்கு இருக்குது. அவர் தப்பு பண்ண வேண்டான்னு சொல்கிற விதமாகவும் அந்த லுக்கு இருக்குது. ஒரு ஏக்கமும் அந்த லுக்கில் இருக்குது. ஒரு காதலும் அந்த லுக்கில் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஒரு லுக்ஸை வந்து பூஜா ஹெக்தே மூலியமாக கொடுக்க வச்சு ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காரு போலே கார்த்திக் சுப்ராஜ். வெறியாகி நாடி நரம்பெல்லாம் அன்பான ஃபேன்ஸ் எல்லாம் இந்த டைம் அடங்காத ஃபேன்ஸாக நேரத்துக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க ட்ரெய்லர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. உண்மையாகவே ட்ரெய்லர் அப்படிங்கிறது வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி ஒரு சாங்குக்கு ஸ்ட்ரேயா மேம்லாம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க, கூட சேர்ந்து சூர்யா சாரும் வந்து டான்ஸ் ஆடுறாரு. ஒரு மாதிரி பயங்கர ஓன்ட்டாவா அந்த மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஐட்டம் டான்ஸ், இல்லைனா ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன் மோடில் ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்க. ஸ்ரேயா மேமோட ஒரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸ், ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியுங்க. ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண கனிமா சாங்காக இருக்கட்டும், கண்ணாடி பூவே வண்டார் கோடி வண்ண கிளி அப்படிங்கிற அந்த சாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு ரிப்பீட் மோடில் மொட்டை மாடியில் உட்காந்து பசங்க எல்லாமே வந்து கேட்டுட்டு இருக்கிறது நமக்கே தெரியும். மொட்டை மாடியில் கேட்குறது நான் தான்டா. ஓகே, ஸோ இந்த ரெட்ரோ படம் அதாவது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது எப்போ இருந்துன்னா கார்த்திக் சுப்ராஜும் சூர்யா சாரும் ஜாயின் பண்ணி ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து, டைட்டில்லேருந்து, ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து, டீசர் கிளிம்ஸு, அந்த லுக்லேருந்து இப்போ ட்ரெய்லர் வரைக்குமே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து எகிரி அப்படிங்கிற மாதிரி பிளாஸ்ட் ஆகி பீச்சுக்கிட்டு அடிக்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருக்கு இப்போ ட்ரெய்லர் வரைக்கும். இன்னைக்கு ஆடியோ லான்ச் வேறு செம்ம கிராண்டாக வந்து நெரு ஸ்டேடியத்தில் நடந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி அங்கேயும் பிளாஸ்டாக தான் இருக்கும். கமிங் பேக் டு ரெட்ரோ ட்ரெய்லர்
ட்ரெய்லர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரில் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, இந்த ட்ரெய்லரில் இருக்கக்கூடிய ஒரு டயலாக்குமே நமக்கு பளிச்சுன்னு கேட்குது, டக்குன்னு மனப்பாடம் ஆகுது. எப்படின்னா ஒருத்தர் சொல்லுவார், எப்படி இவர் எல்லார் பல்சையும் பிடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சூர்யா சாரை பார்த்து சூர்யா சாரை நினச்சிட்டு ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார். கரெக்ட், எப்படி சூர்யா சார் எல்லாரோட பல்சையுமே கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, கரெக்டாக பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு ஹிட் ஆச்சு. அண்ட் சூர்யா சாரே ஒரு இடத்துல சொல்லுவார், தட்டுனா பொழந்துக்கும், தட்டுனே பொழந்துருச்சு, தட்டுனே பொழந்துருச்சு அப்படிங்கிறது ரிப்பீட் மோடில் வரும். அப்புறம் பிரகாஷ் ராஜ் சார் பை 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 அப்படின்னு அடிக்கிற அந்த டயலாக் இருக்கட்டும். அப்புறம் சூர்யா சார் சொல்லுவார், சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டயலாக்காக இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஃபேன் பாய் படமா? கார்த்திக் சுப்ராஜ் சார் ரஜினி சாருக்கு தானே ஃபேன் பாய், சூர்யா சாருக்கும் ஃபேனா அவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவரை சூர்யா சாரை காமிச்சிருக்கிற விதம், அவரை கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய விதம், ட்ரெய்லரை பார்த்து நான் எவ்வளோ பொங்குறேன் அப்படின்னா இப்போ படம் பார்த்து நான் எவ்வளோ பொங்கு அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ எனக்கு எக்ஸைட்டட் ஆயிடுச்சு, அவ்வளோ ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு ட்ரெய்லரை பார்த்த உடனே. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் சார் சூர்யா சாரை காமிக்கிற விதம், சூர்யா சாருக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஸ்பேஸ், சூர்யா சாரை ப்ளே பண்ண விட்டுருக்கக்கூடிய இந்த கிரவுண்டெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் போலியே. ரெட்ரோ படம் மே 1 நாளைக்கு வரக்கூடாது அந்த டேட்டு அப்படிங்கிற மாதிரி தாங்க பயங்கர ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. படத்தோட டெக்னீஷியன்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா ஒரு படமும் இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ ஹைப்பாக பேசுகிறேன், நம்மலாம் பார்த்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோன்னா அதுக்கு முக்கிய காரணம் டைரக்டர், நடிக்கக்கூடிய நடிகர்கள், அவங்கள ஃபுல்லாகவே இயக்கி அவங்கள நமக்கு அழகாக காமிக்கக்கூடிய எல்லா டெக்னீஷியன்ஸ், அவங்கள பற்றி நம்ம பேசலாமா. சினிமோட்டோகிராஃபர் ஸ்ரேயஸ் கிருஷ்ணா சார் எனக்கெல்லாம் எங்கே வந்து பிடிச்சது தெரியுமா? ஏன்னா இப்போ இருக்கிற படத்துலலாம் ஒரு சில் அவுட்டில் வந்து ஒரு ஷார்ட் காமிக்கிறோம் அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு சன் இருக்கும், இங்கே வந்து ஒரு பிளாக் ஷேடில் வந்து ஒரு மனுஷன் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருப்பார். இங்கேயே வந்து ஒரு சில் அவுட் ஷாட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரெய்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பளிச்சுன்னு ஒயிட் கலர் லைட் அடிக்குது. இங்கே சூர்யா சார் ஒரு ஆக்ஷன், ஒரு பயங்கரமாக அடி டம்மு டும்முன்னு போட்டு ஒரு ஆக்ஷன் பிளே ஒன்று நடக்குது. அதை பார்க்கும்போது இந்த மாதிரி இன்னும் நிறைய மேஜிக் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியுதுங்க. ஏன்னா அந்த ரெட்ரோ அந்த ஆரம்பத்தில் சூர்யா சார் தம்மா போட்டு நடந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் கண்ணை சிமிட்டாமல் ஒரு நடிச்சிருப்பா தெரியுமா, அங்கேயே வந்து பிடிச்சிருச்சு. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு, நான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர் டோன் வந்து கம்ப்ளீட்லி வேறு. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வார்ம் கலந்து ஒரு மாதிரி ரெட்ரோ மோட், ஒரு 90s மோடில் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நான் ஒரு வேறு கலர் பேலட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ சினிமோட்டோகிராஃபர் ஸ்ரேயஸ் சார் பயங்கரமாக இருக்குது, பிரித்து மேஞ்சிருக்கீங்க சார். அண்ட் எடிட்டிங்கை பற்றி சொல்லணும், ஜிகர்தண்டா XXXல சாஃபிக் முகமது அலி சார் அவருமே வந்து பயங்கரத்தின் உச்சத்தில் வந்து எடிட்டிங்கை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது வந்து வீடியோ பார்க்கும்போது வந்து தெரியுது. தியேட்டரில் பார்க்க ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். சந்தோஷ் நாராயணன், எஸ் சனா அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆயிரும். ஏன்னா அந்த வைப் எல்லா வைப்பையும் வந்து நமக்கு இந்த ரெட்ரோ படத்தில் கொடுத்துருக்காரு. நிறைய படங்களில் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, அவங்களுக்கு கேப்பை நிறையா ஆக்கிக்கிட்டே வாங்க, நான் இன்னும் நிறைய படம் பண்ணுறேன், அந்த படம் எல்லாமே உங்களுக்கு ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் நாராயணன் சாரோட ஒரு ப்ராஜெக்ட்டுமே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரெட்ரோ போட்டு வந்த அந்த கனிமா சாங்காக இருக்கட்டும், கண்ணாடி பூவை சாங்காக இருக்கட்டும், ஆல்ரெடி மண்டக்குள்ள இந்த ஒன் பாட்டெல்லாம் கேட்டுட்டு காலையில் நீங்கள் பைக்கில் வரும்போது ஒர்க்குக்கு பைக்கில் வரும்போது அந்த பாட்டை கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு போர் வீரன் எழுந்து கொண்டு இன்னைக்கு நாளை நான் வேட்டை ஆடுறேன்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஃபயர் மூமெண்ட் கிடைக்கும். அதில் அந்த சானாவோட ஒரு ஹம்மிங் ஒன்று ஏறும்போதெல்லாம் நமக்கு இப்படி நிற்கும், அப்படி தப்பா இல்லைங்க, ஒரு மாதிரி எந்திரிச்சு எனர்ஜி வந்து அப்படி நிற்கும். ஸோ அந்த மாதிரி சந்தோஷ் நாராயணோட ஸ்கோரிங்குமே வந்து இந்த படத்தில் பயங்கர இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. மியூசிக் எல்லாமே வந்து பயங்கர அட்டகாசமாக இருக்குது. ஸோ என்ன தெரியுது ரெட்ரோ ட்ரெய்லர்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னா, சம்மருக்கு வந்து இதை விட ஒரு ஹாட்டாக, என்னடா சூரியன் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, வருது பாடுறா அடுத்து ஒரு பயங்கரமான ஹாட் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி அன்பான ஃபேன்ஸுக்கு, அடங்காத ஃபேன்ஸுக்கு, அட்டகாசமான ஃபேன்ஸுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக சூர்யா சார் ஒரு ட்ரீட் ஒன்று கொடுக்க போகிறார், ஒரு பாம் ஒன்று போட போகிறார். இண்டஸ்ட்ரியில் ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கங்குவாவில் எனக்கு பிடிக்கும், அது மேபி நிறைய பேருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனால் இந்த படம் என்ன சொல்கிறது, வார்த்தைகள் இல்லை, கடன் வாங்கி பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசணுங்கிறதுல ஒன்று. சூர்யா சார் கண்டிப்பாக அதில் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாருங்க, நம்மளை பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாருங்க. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிக்கான நிறைய டைரக்டர்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு தான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாரோட வந்து சொல்லணும். ஏன்னா அவரோட கதை அம்சங்கள் மேக்ஸிமம் ஒரு 90s பீரியட், அவருக்கு பீரியாடிக் கதைகள் ரொம்ப பிடிக்கும், அது சார்ந்து படம் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து சாரே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த படமும்
எப்படி இது வரைக்கும் நம்ம அவரோட எல்லா படங்களுமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோமோ அதை விட எனக்கு தெரிஞ்சு 1% அதிகமாக இந்த படத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா நியூ அந்த அட்டம்ப்ட்டும் பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கே வந்து ஃபீல் ஆகுது. பூஜா கிக்தே மேம், பூஜாவா அழகாக இருக்காங்க. ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்த்துருக்கோம். ஒரு மாதிரி இந்த இதில் சாரி கட்டிட்டு பயங்கர ருக்மணி பயங்கரமாக இருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. பூஜா மேமோட எக்ஸ்பிரஷனுக்குன்னு சொல்லி இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஐ லுக்குன்னு சொல்லி பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஃபீல் ஆகுது. அதை தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறையா காஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாருமே வந்து நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. கண்டிப்பாக மே 1 பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறதையும் இன்னொரு வீடியோ வந்து சொல்கிறேன். இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தான், அன்பான மவனே அப்போ வரேன்டா, அதே மாதிரி அன்பான சூர்யா சார், அன்பான ஃபேன்ஸ் நாங்கள் வரோம் அப்படின்ட்டு ஓடுவாங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் ஒய் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.